அனைத்து வருங்கால ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம். எஃப்எஸ்ஓ தேர்வுக்கான அடுத்தடுத்த அப்டேட்களை நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். இதுக்கு முந்தைய வீடியோவை நீங்கள் பார்க்காம இருந்தால் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருங்க. ஏன்னா எஃப்எஸ்ஓ எக்ஸாமுக்கான அந்த எல்லா டீட்டெயிலும் அதில் நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். கவர்மெண்ட்டோடைய பாலிசி நோட்ஸ்லேருந்து குவாலிஃபிகேஷன் வரைக்கும் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த தேர்வு மற்ற தேர்வுகளை காட்டிலும் எளிதாக இருக்கிறது. இந்த தேர்வை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், ஆன்லைன் ஆஃப்லைன் இரண்டிற்குமான வேறுபாடுகள், அது மட்டுமின்றி இந்த தேர்விற்கான பாடத்திட்ட தயாரிப்புகள், நமது பயிற்சி மையத்தின் சிறப்புகள், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இந்த எஃப்எஸ்ஓ தேர்வு பற்றிய ஒரு விவரங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தேர்வில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா, மற்ற தேர்வுகளை காட்டிலும் எளிதானது ஏன் அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இப்போ சொல்கிறாங்கன்னா, விண்ணப்பிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் அப்படின்றாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட டிகிரியை வைத்துள்ளவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க இயலும். உதாரணத்துக்கு ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்கிறவங்க விண்ணப்பிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது, கெமிஸ்ட்ரி தவிர்த்து. ஓகேவா? அதில் பெருவாரியான மாணவர்கள் வரமாட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்க இதில் வரமாட்டாங்க. அதாவது ஃபுட் இன்ஜினியரிங் அந்த மாதிரியான ஏதாவது கோர்ஸ் இருந்தால் அவங்க எலிஜிபிள் ஆவாங்க. மற்றவங்க பார்த்திங்கன்னா இதில் எலிஜிபிள் ஆக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, மூன்றாவதாக சொல்லக்கூடியது பாடத்திட்டம் மிக குறைவானது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு குரூப் 1 தேர்வையோ இல்லை ஒரு டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 தேர்வையோ எடுத்துக்கிட்டால் பெரிய அளவில் இருக்கும். ஏன் நீங்கள் டிஆர்பி எக்ஸாம் எடுத்துக்கிட்டாவே அதுவே பெருசாக தான் இருக்கும். அதே போன்று பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் இப்படி தான். ஓகேவா? இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ். மற்ற இந்த டிஎன்பிசியோ டெட்டியோ இல்லை யூபிஎஸ்சி எந்த எக்ஸாம் இருந்தாலும் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு திராவிட அமைப்பு அப்படின்னா அதை பற்றிய அளவுக்கு அதிகமான தரவுகளை நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் தான், அதுலேருந்து தான் நமக்கு கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இவங்க கொடுத்துருக்குற இந்த 10 யூனிட்டை நம்ம கவர் பண்ணாவே இந்த எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணிடலாம். இதே போல் இதில் இந்த பொது அறிவு பகுதியே கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் தான். அப்போ 100 கொஷின் தான். மற்ற டெக்னிக்கல் எக்ஸாம், உதாரணத்துக்கு ஏஐ எக்ஸாம் வச்சிங்களேன், இல்லை ஒரு அக்ரி இன்ஜினியரிங் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுங்க, இல்லை ஒரு குரூப் 2 இல்லை குரூப் 1 இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 தேர்வுகள் இருக்கும். குரூப் 1ல் இன்டர்வியூ இருக்குது. ஆனால் இதில் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. 100 எக்ஸாம் நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணாவே போதும். கொடுத்துருக்க சிலபஸை நீங்கள் முழுமையாக முடித்தாவே கண்டிப்பாக உங்களுக்கு வேலை என்பது எளிதாக கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் நிச்சயம் படிச்சிருக்கணும். அடுத்து பாருங்கள், இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிபிடி மெத்தடில் நடத்துகிறாங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கும். நீங்கள் போய் சீட்டில் உட்காந்து உங்களுடைய சிஸ்டத்தை நீங்கள் ஆன் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டே இருந்துருவீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அடுத்தது ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் வகுப்பு முறைகளின் வேறுபாடுகளை பார்க்கலாம். இதில் இந்த டீச்சிங் மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆஃப்லைன் வகுப்பில் பார்த்தீங்கன்னா பாடத்திட்டத்தின்படி அனைத்து பாடங்களையும் நடத்துவார்கள். ஆன்லைன் வகுப்பு முறையில் பார்த்தீங்கன்னா பாடத்திட்டத்தின்படி அனைத்து பாடங்களையும் நடத்துவார்கள். இதில் பார்த்தீங்கன்னா அவர்களது அனுபவங்களை கூறுவார்கள். ஆன்லைன்லையும் பார்த்தீங்கன்னா அவர்களது அனுபவங்களை கூறுவார்கள். அதாவது தேர்வு தொடர்பான அனுபவங்கள் தான் நான் சொல்கிறேன், சப்ஜெக்ட் நாலேஜ் சம்மந்தமாக சொல்கிறேன். ஓகேவா? உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபுட்டு சம்மந்தமாக ஏதாவது ஒரு டிசீஸ் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். அதுக்கடுத்து பாருங்கள், நமது சந்தேகங்களை இதில் தீர்த்துக்கலாம். டைரெக்டாக என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஆன்லைன்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இல்லை உங்கள் டெலகிராம் குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் உங்களுடைய கொஷினை ரேஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸில் பொறுத்த வரைக்கும் நேரடி தேர்வுகள் இருக்கும். இது ஃபிசிக்கல் மோடில் நடக்கும். அதே போல் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் நடக்கும். இந்த மெத்தடில் தான் சிபிடின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆஃப்லைனில் அவங்க ஒரு வேளை அவங்க சிபிடி மெத்தடில் நமக்கு கொடுக்கல அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட் தான் கொடுப்பாங்க. இதால் என்ன பிரச்சனை வருன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன், பார்க்கலாம் வாங்க. அடுத்தது ஆஃப்லைன் ஆன்லைன் இரண்டிற்குமான வேறுபாடுகள் பார்க்கலாம். முதல்ல ஆஃப்லைன் பார்த்துடலாம். ஒரு வகுப்பை தவற விட்டாலும் என்ன பண்ணலாம், அவ்வளோதான். ஒரு வகுப்பை தவிர்த்தாலும் அந்த பாடத்தை நம்மளால்
அட்டன் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு பாடத்தை நான் வந்து அட்டன் பண்ணலை அப்படின்னா மீண்டும் எனக்காக தான் நடத்த மாட்டாங்க. அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், வகுப்பினை எடுப்பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கில்ஸ் பர்சனாக இருக்கணும். ஒருவேளை அவர் வந்து எடுக்கிறது நம்மளுக்கு புரியாமல் போச்சுனாலோ, அவருக்கு மட்டுமே புரிஞ்சதுனாலோ அதால் எந்த யூஸும் கிடையாது. நமக்கு அந்த வகுப்பு சரியாக போகாது, கவனக்குறைவு ஏற்படும், நமக்கு வகுப்பின் மீதான ஒரு எதிர்மறை எண்ணம் தோன்றும். இந்த தேர்வே வந்து என்னடா இப்படி இருக்க, கஷ்டமாக இருக்குமோ அப்படின்ற எண்ணம் வந்துடும். அதுக்கடுத்து பாருங்கள், இதில் படிப்பது மற்றும் வகுப்பை கவனிப்பதை விட அதிகப்படியான நேரம் போக்குவரத்தில் செலவிடப்படும். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இன்ஸ்டியூட் இருக்காங்க, நாங்கள் போகிறேன் அப்படின்னா எனக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு ஒரு 1 ஹவர், வரத்துக்கு ஒரு 1 ஹவர். பஸ் டைமுக்கு வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அதுக்கும் வெயிட் பண்ணால் நமக்கு இது போயிடும். அப்புறம் இன்ஸ்டியூட்லேருந்து நடந்தவர், இதனால் மினிமம் ஒரு 3 ஹவர்ஸ் நமக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கடுத்து பாருங்கள், எஃப்எஸ்ஓ தேர்வு சிபிடி முறையில் நடைபெறும். ஆனால் ஆஃப்லைன் வகுப்பில் ஓஎம்ஆர் வழியில் நடைபெற்றால் அது பயனற்றது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், சிபிடியில் கொடுக்கலன்னா அது வேஸ்ட்டு. அடுத்தது, எளிதான பாடத்திற்கான வகுப்புகளை நடத்தும் போது நமக்கு புரிந்து இருக்கும் அந்த வகுப்புகளை கவனிப்பதால் நமது நேரம் வீணடிக்கப்படலாம். அதாவது அவங்க ஷெடியூல் படி அவங்க கிளாஸ் ஆர்டர் பண்ணி நடத்துவாங்க. ரொம்ப சிம்பிள் டாப்பிக்காக இருக்கும், எளிதில் புரிந்து கொள்கிற மாதிரி இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதை போயிட்டு நம்ம உட்காந்துட்டு நம்மளுக்கு இந்த டாபிக் தெரியும் அப்படின்னா வெளியே வர முடியாது. கம்பல்சரி அந்த கிளாஸை இது பண்ணணும். ஓகேவா? அது போன்ற இதெல்லாம் இருக்கலாம். இது வந்து காமனாக இருக்கக்கூடியது தான். இது ஒரு பெரிய பிரச்சனை எடுத்துக்க முடியாது, ஜஸ்ட் நம்ம சொல்கிறோம். அடுத்தது, ஆன்லைன் வகுப்பு கட்டணத்தை விட ஆஃப்லைன் வகுப்பு கட்டணம் 5 மடங்கிற்கு மேல் இருக்கும். அடுத்தது நம்மளுடைய ஆன்லைன் பார்க்கலாம். இந்த ஆன்லைனில் பாருங்க, தேர்வுக்கான பாடத்திட்டத்தின்படி அனைத்து பாடங்களும் நடத்தப்படும். ஓகேவா? நடத்திடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பக்கா ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்கல்ல. ஆன்லைன் வகுப்பு என்பதால் வகுப்புகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஓகேவா? அதாவது அந்த ஷெட்யூல் படி கண்டிப்பாக வந்து நடத்தி முடிச்சே ஆகும். ஒருவேளை ஆஃப்லைனில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ஒரு ஃபேக்கல்ட்டி வரல, வேறு சப்ஜெக்ட் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வேளை அவர் வராமல் போயிட்டாலோ, இல்லை டைம் இல்லை, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுனாலோ என்ன பண்ணுவாங்க, சில பாடங்களை ஸ்கிப் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும், கண்டிப்பாக முடிச்சிடுவாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், நடத்தப்படும் அனைத்து பாடங்களும் வீடியோ வடிவில் இருப்பதால் நாம் எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் மீண்டும் பார்த்து கொள்ளலாம். இப்போ நான் சொன்ன முன்னாடி ஆஃப்லைனில் ஒரு பாடம் நடத்துகிறாங்க, ஒரு வேளை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் அது. ஆனால் ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, ரெக்கார்டட் வீடியோவாக இருக்கும். அது நம்ம மறுபடியும் போயிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? நமக்கான ஐடியா அதில் கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக நம்ம அதில் பார்த்துக்கலாம். மீண்டும் மீண்டும் நீங்கள் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். வகுப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் பர்சன் தான் நடத்துவாருங்க. ஏன்னா அவங்க மென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஸ்கில்ஸ் பர்சனாக இருக்கணும், நல்லா டீச்சிங் இருக்கணும். இதெல்லாம் பார்த்து தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கிளாஸை வந்து ஷெட்யூல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவர் வந்து ரொம்ப ஸ்கில்ஸ் பர்சனாக தான் இருப்பார். ஆஃப்லைன் வகுப்பிற்காக செலவிடப்படும் நேரம் மிச்சப்படும். இதனால் நாம் கூடுதலாக படிக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு 3 மணி நேரம் நம்ம மிச்சமாக இருந்ததுனா கூட நம்ம ஒரு டாபிக் படிச்சுட்டு போயிடலாம்ல. அடுத்தது, நமக்கு சந்தேகங்கள் இருப்பின் அதனை டெலிகிராம் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்டு தெளிவுபடலாம். அதுக்காக உள்ள ஃபேக்கல்ட்டி எல்லாமே கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், ஆன்லைன் வகுப்பில் தேர்வு சிபிடி வழியில் நடத்தப்பெறும் என்பதால் தேர்வு நாளன்று பதற்றம் இருக்காது. இப்போ ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஓ ஷீட் கொடுக்குறாங்கன்னா அந்த பழக்கத்தில் வந்துட்டு நம்ம போயிட்டு அங்கே அந்த சிபிடிக்கு போகும்போது என்ன ஆகுனா நமக்கு ஒரு மாதிரியா ஒரு டென்ஷன் இருக்கும். ஆஃப்லைனில் பண்ணால் ஆன்லைனும் போது நம்ம பழகி போன ஒன்றா இருக்கும். தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், அந்த டென்ஷனே இருக்காது, ரிலாக்ஸாக முடிச்சுட்டு வந்துடலாம். அதே போல் தேர்வு கட்டணம் ஆஃப்லைனை விட ஆன்லைன் மிக குறைவாக இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி தான். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மாணவர்கள் வந்து இதில் சேர்றதுனால அவங்க வந்து என்ன ஆகுனா ஃபீஸை வந்து நிச்சயமாக வந்து குறைச்சிடுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆஃப்லைனில் ஒரு 30,000 வச்சுருங்களேன், இதை வந்து இவங்க மினிமமாக அதில் 5ல் ஒரு பங்கு ஒரு 5,000 6,000 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்கள், ஆன்லைன் தேர்வில் நாம் தவறு செய்யும் வினாக்கள் காண்பிக்கப்படும். இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டோடைய இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த கொஸ்டின்லாம் தப்பு பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு விசிபிள் ஆகும், காமிக்கும். அப்போ உங்களுடைய தவறை நீங்கள் கண்டிப்பாக வந்து சரி பண்ணியிருக்கீங்க. அதாவது தவறு மீன்ஸ் என்னன்னா, நீங்கள் எந்த சப்ஜெக்டில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, எங்கே மார்க் குறையுது, நீங்கள் எங்கே படிக்கணும், இந்த கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க, அதை எப்படி நம்ம லேர்ன் பண்ணணுன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு அதில் புரியும். அடுத்து பாருங்க, நமது பயிற்சி மையத்தின் சிறப்புகளை பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிசிக்கல் மோடில் வராமல் ஒரு ஸ்டூடெண்ட்டை ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன்லையும் சரி ரெண்டையும் ஒன்றா
பேஸ் பண்ணி ஒரு நம்ம ஆப் ரெடி பண்ணி நம்ம கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஒரு கிளாஸாக இருக்கும் உங்களுக்கு. எஃப்எஸ்ஓ பாடத்திட்டத்தின்படி அனைத்து வகுப்பிலும் பிஹெச்டி முடித்த மற்றும் துறையில் பணிபுரியும் அலுவலர்கள் நடத்துவார்கள் அப்படின்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ பிஹெச்டி முடிச்சவங்கன்றது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ரிசர்ச் பர்சனாக இருப்பாங்க. அதிகப்படியான அப்டேட்களை வச்சுருப்பாங்க இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய எல்லா விஷயங்களும். துறை ரீதியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்களுடைய எக்ஸாமோடைய அந்த பார்வையில் அவங்க உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. ஓகேவா? இப்போ 2 விஷயம் நமக்கு கிடைக்குது. ஒன்று, நல்லா ரிசர்ச் பர்சன் நடத்தும்போது நம்ம அட்வான்ஸாக படிச்சுட்டு போயிடும். கொஷின் எப்படி இருந்தாலும் என்ன பண்ணலாம், பேலன்ஸ் பண்ணலாம். துறை ரீதியானவர்கள் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கொஷின் எதுலாம் கேட்பாங்க, இந்த கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்ற அந்த வேடிங்கை கண்டிப்பாக நமக்கு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பாடத்திட்டம் மற்றும் தேர்வில் கேட்கப்படும் வினாக்கள் இரண்டையும் ஒருங்கிணைத்து பாடம் நடத்தப்படும் அப்படின்றாங்க. அதாவது இப்போ சிலபஸ் கொடுத்துருக்காங்க. சிலபஸில் இருக்கிற மாதிரியும் சிலபஸை தாண்டி இல்லை வேற மாதிரியான கொஷின் எப்படி கேட்பாங்க, எதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க, கரண்ட் எவன்ட்டாக இருந்தால் எப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? 3வது பாருங்க, பாடத்திட்டத்திற்கான புத்தகங்களை இ-புக்ஸ் மற்றும் பிரிண்ட் புத்தகமாக வழங்குகிறோம். அதாவது இந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்தகம் வந்து இ புக்காக கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி கொடுத்துருவாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த புக்கை பார்த்துக்கலாம். இல்லை சார் எனக்கு புக்கை வச்சு படிக்கணும் தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் புக்கை வந்து தனியாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் தேர்வு என இரண்டையும் மொபைல் ஆப் மூலம் நடத்துகிறோம். ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, லைவ் டெஸ்ட் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப்லைன் மோடில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அடுத்தது மாணவர்கள் தங்களது சந்தேகங்களை தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் குழு உள்ளது. ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் உடனுக்குடன் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேர்வை பொறுத்த வரைக்கும் சிபிடி முறையில் தான் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிபிடி முறை அப்படின் போது நீங்கள் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். உங்களுக்கு எக்ஸாம் அன்னைக்கு எந்த ஒரு பதட்டமும் இருக்காது. எப்பவும் போல் நீங்கள் வழக்கமாக அட்டன் பண்ணுற மாதிரி அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது பாடத்திட்டத்திற்கான 10 யூனிட்டிற்கும் 5 புத்தகம் தரமாக வழங்குகிறோம். அதாவது இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடின்ற பிரச்சனையே கிடையாது. ஷெடியூல் கொடுப்பாங்க, இல்லை யூனிட் வைஸ் உங்களுக்கு கிளாஸ் நடத்துகிறோம். இப்போ நடத்திட்டு என்ன பண்ணுறோம், உடனே டெஸ்ட் வைக்கிறோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு தலைப்புக்கும் போயிட்டு நீங்கள் புக்கை தேட தேவை கிடையாது. அதற்கான இந்த பாடத்திட்டத்தின்படி புத்தகங்களை நாங்களே வந்து என்ன பண்ணியிருக்கோம், ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கடுத்தது முந்தைய ஆண்டு வினாக்கள் மற்றும் பல்வேறு மாநில எஃப்எஸ்ஓ தேர்வு வினாக்களும் வழங்குகிறோம். 100% தேர்ச்சி தான். ஓகேவா? இப்போ இந்த 8வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, நல்லா பார்த்துங்க. இப்போ இது வரைக்கும் நான் சொன்னேன் சப்ஜெக்ட் வைஸாக நீங்கள் படிச்சுட்டு வந்துடுறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, எல்லாம் குட்டாக இருக்கீங்க. ஓகேவா? அடுத்தது இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது தனியாகவே வந்து எக்ஸாம் எழுதி கிட்டத்தட்ட ஒரு 6000 மேலே என்ன பண்ணுறோம் கொஷின் கொடுக்குறோம். இதில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இல்லை கொஷின்லாம் எப்படி கேட்குறாங்கன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் இந்த தேர்வை பற்றி ஒரு பயமே இருக்காது. சாதாரணமாக நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணாவே நிச்சயமாக நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை உங்களுக்கே வரும். இப்போ முந்தைய ஆண்டு வினாக்கள்னா மொத்தமாக கொடுக்குறாங்க, டெஸ்ட்டு வச்சிடுறாங்க. அப்போ அதையும் நீங்கள் படிச்சிடுறீங்க, சப்ஜெக்டையும் படிச்சிடுறீங்க, சிலபஸையும் முடிச்சிடுறீங்க. அது மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்டில் எல்லாத்துலையும் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா. இப்போ உதாரணம் சொல்ல போனால் இப்போ டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2லாம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் சில கொஸ்டின் வைப்பாங்க. அந்த மாதிரி அதர் ஸ்டேட்டில் யாராவது கொஸ்டின் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அது கூட நான் என்ன பண்ணலாம், நம்ம இந்த ஆப் மூலயமா நம்ம டெஸ்ட் வைக்கும்போது நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். எப்படியுமே வந்து உங்களுக்கு ரிசல்ட் மிஸ் ஆகாது. இந்த டெஸ்ட் பேஜ் நீங்கள் முழுமையாக படிக்கணும், ஃபாலோ பண்ணணும். டெஸ்ட் பேஜில் சேர்ந்துட்டேன் நான் பாஸ் பண்ணுறேன்னா அப்படி கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பு போடணும். இதில் எல்லா ஃபியூச்சர்ஸும் வச்சு உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்க்கலாம், இதில் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இதுக்கான ஒரு வீடியோ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஆகஸ்ட் 5, 2026 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு கெசட் வெளியிட்டாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்னலாம் எஃப்எஸ்ஓ எக்ஸாமுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் சொல்கிறாங்களோ அதை நாங்களும் எங்களுடைய ரெக்ரூட்மெண்ட்டில் சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரியா? ஏன் இதை நம்ம இங்கே சொல்கிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்களுடைய இதில் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 கோர்ஸ் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அது வந்து மாறும் அப்படின்றது தான். சரியா? நம்ம அந்த கோர்ஸ்லாம் சொல்கிறோம், கண்டிப்பாக இவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்களாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர்,
agricultural engineering, biotechnology, dairy technology, fisheries, food technology, food nutrition, dietetics. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர். மெடிசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஹெச்எம்எஸ், பியூஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சோவா, ரிக்பா, மெடிசன் அண்ட் சர்ஜரி. ஓகேவா? அடுத்தது ஃபுட் டெக்னாலஜி பாருங்க. ஃபுட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் ப்ரிசர்வேஷன், ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட், ஃபுட் பயோடெக்னாலஜி. அடுத்து பாருங்க ஃபுட் பிளான்ட் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஃபுட் ப்ராசஸிங், ஃபுட் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் அண்ட் ஃபுட் இன்ஜினியரிங். அடுத்தது ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, ஆயில் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், வெட்டினரி சயின்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, கெமிஸ்ட்ரி, மெடிசன் ஃப்ரம் ஏ ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி. இந்த கோர்ஸை பற்றிய உங்களுக்கு எல்லாத்தையும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மிக மிக எளிய எக்ஸாம். இந்த வாய்ப்பினை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக இது போன்ற ஒரு சிறந்த வாய்ப்பு கிடைக்காது. இப்போ இருக்கிற இந்த போட்டி உலகத்தில் நம்ம முந்திக்கிறது தான் சிறந்த ஒரு வழியாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த தேர்வுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நான் படிக்கிறேன் அப்படின்றத காட்டிலும் முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்கன்னா ஒரு அரசு அலுவலராக நீங்கள் வரலாம். இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த சம்பளம், ஒரு சிறந்த வேலை. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் உங்களுடைய மாவட்டத்திலேயோ உங்களுடைய வட்டாரத்திலேயோ நீங்கள் பணிபுரியலாம். அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விட்டுறாதீங்க. மேலும் தகவலுக்கு நீங்கள் இணைந்திருங்க. நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது தொடர்பான அப்டேட்களை நம்மளுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலகிராம் குரூப்பில் நம்ம அப்பப்போ கொடுத்துட்டு இருக்கோம். தேங்க்யூ.